ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாசிம்னு ஒரு ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சேர்மன் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் வந்து இந்த வீடியோ எதுக்காக இல்லை, பாலிடிக்ஸ் எந்த ஒரு ரீசனுக்காக இல்லை, ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபியூச்சருக்காக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. நான் அவர் வீடியோ பார்த்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட எய்டட் காலேஜ் மட்டுமே தமிழ்நாட்டில் 552 இருக்குது. அதாவது 552 காலேஜஸ் இருக்குது. அந்த 552 காலேஜில் ஒரு வருஷத்துக்கு 1.5 lakh, அதாவது 1,57,000 பேர் படிச்சுட்டு வெளில வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா 48,000 பேர் வந்து அரியரால் படித்தே முடிக்காமல் வெளில போயிடுறாங்க. 48,000 பேர். மிச்சம் உள்ள 1,08,000 பேர் மட்டும்தான் போன வருஷம் வந்து கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அந்த 48,000 பேர், அந்த அரியர் வச்சு ஸ்பாயிலான 48,000 பேரோட லைஃப் என்ன ஆச்சு, அவங்க எங்கே போனாங்க, எப்படி வந்தாங்க, எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த 1,08,000 பேர் கோர்ஸ் கம்ப்ளீட் வாங்கினவங்கள அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிது, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல, யார் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதாவது ஊருக்கு 2 பேர் இருந்தால், அப்புறம் தெருக்கு 2 பேர் ஆனால், அப்புறம் தெருவெல்லாம் வந்தாங்கன்னா, அப்புறம் பாலத்துக்கடியில் வந்தால் கடந்தான். அப்படின்ற நிலைமை இன்ஜினியரிங்கோட நிலைமை. இப்போ இன்ஜினியரிங்னாலே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதாவது எப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போனால் 10,000 சம்பளம், புரோட்டா கடை மாஸ்டருக்கு 30,000 சம்பளம், அது மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறது அதிகம். அப்படி இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் இப்படி பண்ணுறாங்க? எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகணும்? எதுக்காக இப்போ டக்குன்னு 2017 ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க? ஏன் இன்ஜினியரிங் அழிக்கணும்னு பார்க்குறாங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்களா? இன்ஜினியரிங் வேணாமா அவங்களுக்கு? நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் இன்ஜினியரிங். இப்போ வந்து ரொம்ப 2017 ரெகுலேஷன் சும்மா இல்லை. ஆடில் அரியர் வச்சா ஆடில் எழுதணும், ஈவனில் அரியர் வச்சா ஈவனில் எழுதணும், அதுவும் 12 கிரெடிட். அப்படி பார்த்தோன்னா 12 கிரெடிட்னா சப்ஜெக்ட்டுக்கு 4, 3, 1 அது மாதிரி கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி 12 கிரெடிட் பார்த்தோன்னா ஒரு செமஸ்டருக்கு அரியர் பேப்பர் வந்து 3 தான் எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 5 அரியர் வச்சிருக்காங்கன்னா அவன் தேர்ட் செமஸ்டரில் 3 எழுதலாம், அப்போ 5th செமஸ்டரில் அப்படி 2 போயிடும். அப்போ தேர்ட் செமஸ்டரில் வைக்கிற அரியர் அப்போ 7th செமஸ்டர் எழுதுவானா? படித்து முடிச்சுட்டு திரும்பி காலேஜ் வருவானா? 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு 5வது வருஷம் புதுசாக படிப்பானா? இதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியலை. அது மட்டும் இல்லாமல் 2013 ரெகுலேஷனில் அரியர் வச்சா அவங்களுக்கு இருக்கிற இன்டர்னல் அப்படியே இருக்கும். 2017 ரெகுலேஷனுக்கு வந்து இன்டர்னல் வந்து எதுக்குன்னே ஆட் ஈவன் வந்து ரொம்ப டஃப். இன்டர்னலும் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணும். அதாவது இன்டர்னல்னா இப்போ ஃபர்ஸ்ட் செம்மில் நீங்கள் ஃபிசிக்ஸில் அரியர் வச்சிங்கன்னா தேர்ட் செம்மில் நீங்கள் எழுதும்போது ஃபிசிக்ஸ்க்கு போயிட்டு CT 1 எழுதணும், CT 2 எழுதணும், CT 3 எழுதணும், மாடல் எழுதணும். அதில் ஒரு இன்டர்னல் எடுக்கணும். அதாவது 20 இன்டர்னல் வைப்பாங்க, அதில் 14 மேலே எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். அது இன்டர்னலும் திரும்பி எடுக்கணும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். அதுவும் படித்து முடிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு படிச்சுட்டு எக்ஸாமில் போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் டஃப். சரி, எழுதி வச்சுட்டு வந்தால் ஸ்ட்ரிக்ட் எவாலுவேஷன். சரி, எழுதிருக்கோம், ரிசல்ட் வருதுன்னு பார்த்தா அரியர். நாங்களாம் என்ன தான் பண்ணுறது? எங்களாம் பார்த்தா எப்படி இருக்குது? அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. இன்னைக்கு இப்போ இருக்கிற நேற்று தான், அதாவது பொங்கல் செலிப்ரேஷன் லீவ் விட்டுருக்காங்க. லீவுக்கு வந்திருக்கோம், நைட்டு வந்து ரிசல்ட் போடுறாங்க. வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எங்களுக்குள்ள ரெகுலேஷன். அவங்களுக்கு சொன்னால் புரியவும் மாட்டேது. எப்படி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு நடத்துகிற ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியும், அதாவது காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியும் உங்கள் ரெகுலேஷன்ல இருந்தால் நாங்கள் கூட டிகிரி கிடச்சிட்டு ஆக மாட்டோம்ட்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், போன ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா தெரியாது. எங்களுக்குலாம் டிகிரியை முடிக்க முடியுமான்னு தெரியல. அந்தளவு பயமாக இருக்குது. எங்கள் லைஃப்பில் எங்கே போக போகுது எனக்குலாம் பயமாக இருக்குது. என் பக்கத்தில் உள்ள பையனாக குழம்புறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று நைட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு 15 குரூப் கிட்டத்தட்ட கிரியேட் ஆகிருக்கு, என்னை ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் மேலே எங்களுக்கு இப்போ என்ன ரெகுலேஷன் மாற்றினா கூட ஓரளவு நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் சும்மா மட்டும் இருக்க மாட்டோம். ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ குரூப்ஸ் ஓப்பன் ஆச்சு. அந்த அவ்வளோ குரூப்ஸ்லேயே அவ்வளோ ஐடியாஸ் சொல்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், அனாலிசிஸ்க்கு போய் பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து வாசிம் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சாரு. அவர் போட்டிருக்காரு வீடியோ, அது கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நானும் போடுறேன், எனக்கும் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.